ஸோ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ வந்து இந்த வீடியோவா இருக்கும்ன்ற நம்புறேன். ஸோ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துக்கலாம். ஆனால் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே பிரான்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து நீங்கள் ஒரே நாள்லேயே போயிடுவீங்க. ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதோ ஸ்க்ரீனில் தெரியுதுல, லேண்டிங், சர்வே டைம், அட்டாக்கிங் ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, கன் காம்பினேஷன் அண்ட் கேரக்டர் ஸ்கில்லு, ஜோன் சர்வே அண்ட் ஜோன் டு ஜோன் மூவிங், வால் பிரேக்கிங், பூயா இன் எவ்ரி மேட்ச்சு, அதுக்கப்புறம் மைனஸ் ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மைனஸ் ப்ராப்ளம்ன்றது எல்லாருமே இருக்கும். இந்த மைனஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணலாம். சரியா? சரி, ஓகே. இந்த மேட்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து அங்கே எலைட் மாஸ்டரில் இருக்கேன். இப்போ பாருங்களேன், இறங்கினோடனே செத்து போயிடுவேன். ரைட் ராப்பில் இறங்கினோடனே செத்து போயிடுவேனா திரும்ப வர அண்ணன் எஸ்டிஆர் இடையில தாண்டாங்க எல்லாருக்குமே திரும்ப வரண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறங்கி 10 கில் அடிச்சு ஒரு பூயா ஒன்று தரமா போட்டிருப்போம். 10 கில்லு 11 கில்லா தெரில, ஏதோ ஒரு கில்லே. சரியா? தரமா வந்து பூயா போட்டிருப்போம். ஸோ ஒரு பேக்ரவுண்டில் ஓடுற வந்து கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எலைட் மாஸ்டர்ன்ற மாதிரிங்க எலைட் ஹீரோயிக்கில் இருக்கேன். எலைட் ஹீரோயிக்கில் இருக்கும்போது விளையாண்ட மேட்ச். சரியா? இது வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து பிளேயர் லாபி தான். இது வந்து அங்கே பாட் லாபி வந்து கிடையாது. எல்லாருமே வந்து பிளேயர் லாபி தான் வந்து இதில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னென்னலாம் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி நான் வந்து மேட்சை வந்து அங்கே வின் பண்ணேன் அப்படின்றது தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். உங்ககிட்ட வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் சேர்க்க போகிறேன். சரியா? ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாம் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இன்னும் நம்ம 25K ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு 2K சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுது. ஸோ பட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஸோ அப்படியே ஷேர் மட்டும் தட்டி விட்டு பாரியா. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்குவாட் மேட்ஸ் யாருன்னா வந்து ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வளவளம் பேசாமல் நம்ம வந்து அங்கே கண்டென்ட் குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேண்டிங். சரியா? நீங்கள் லேண்டிங் இறங்கும் போது நீங்கள் வந்து சோலோவாக நீங்கள் வந்து அங்கே புஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ லேண்டிங் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து இங்கே கொத்தாக இறங்குவானுங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து இறங்கிடுங்க. கொத்தாக இறங்கும் போது இப்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் வந்து அங்கே ஹீல் ஆகிடுவீங்க. சரியா? அதனால நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கில்லு புரட்ட முடியுமோ அவ்வளோ கில்ல அங்கே புரட்டி வச்சுக்கோங்க. சரியா? உன்னால் எவ்வளோ கில் அடிக்க முடியுமோ அத்தனை கில்லு அடி வை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் செத்துட்டியா, திருப்பி அங்கே இறங்காது. நான் பண்ணுற மைனஸை தான். இப்போ நான் செத்துட்டேன்னு வச்சிங்களேன், நான் பண்ணுற தப்பானனால தான் நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் என்னால் புஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த நான் பண்ணுற தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ லேண்டிங் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து கரெக்டாக இறங்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒன் டைம் செத்துட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் அதே இடத்துல இறங்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ அடிச்சிட்டிங்க, இறங்கினோடனே ஒரு 5 கிலோ அடிச்சிட்டிங்கன்னா, ஸோ அந்த 5 கிலோ போதும். சரியா? அந்த 5 கிலோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே இது ஸ்டாண்டிங் தான் வந்து பார்க்கணும். சரியா? லாஸ்ட் மேன் வரையும் வரதை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே டைம். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்வே டைம் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு மேட்ச் ஒரு 12 நிமிஷம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த 12 நிமிஷம் நீங்கள் கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு +20 ஆச்சு கிடைக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கில்லுக்கே நீங்கள் ஒரு 3 கில் அந்த மாதிரி போட்டுருங்க. சரியா? எப்படின்னா தடு மாதிரி ஒரு 3 கில்ல போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு இது பிடிக்க பாருங்கள், பிளேஸ்மெண்ட் பிடிக்க பாருங்கள். சரியா? பிளேஸ்மெண்ட் நீங்கள் பிடிச்சாலே போதும். ஒரு டாப் 5. சரியா? டாப் 5 அந்த பிளேஸ்மெண்ட் நீங்கள் பிடிச்சாலே போதும். +30 கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன் காம்பினேஷன். ஸோ தேர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கன் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரேஞ்ச். சரியா? லாங் ரேஞ்ச்னா ஒரு எக்ஸமேட் எடுத்துக்கோங்க, அப்படின்னா ஒரு உட்பேக்கரு, AK. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்னெல்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ரேஞ்சு பொறுத்த வரையும் சொல்கிறேன். ஸோ லாங் ரேஞ்சுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எக்ஸமேட் எடுத்தாடுங்க. ஸோ எக்ஸமேட்டுன்றது ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபயரில் ஒரு ஸ்கின் இருக்குது. நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்கில்லு செம்மையாக இருக்கும். நான் போனாலே வந்து எக்ஸமேட் தான் தேடிட்டு கிடப்பேன். மேட்ச் போனாலே எக்ஸமேட் தான் தேடி போகிறேன். அப்புறம் ஷார்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா MP40 அண்ட் UMP. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேகு, டபுள் பேரல். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்தாடுங்க. ஸோ கன் காம்பினேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஈஸியாக தான் இருக்கும். சரியா? எடுத்தாடுங்க. நீங்கள் எந்த கன் எடுத்தாடுங்களோ எடுத்தாடுங்க. அதுக்கப்புறம் அங்கே மினி USB இருக்க பாருங்க, அதெல்லாம் சரியான கன். அதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே குறைச்சி இட போட்டுறாதீங்க. சரியான கன் அது. நான்லாம் வந்து மினி USB வச்சுலாம் நான் வந்து ஒரு 5-6 கில்லு கிட்ட போட்டிருப்பேன். ஸோ அது அந்த மேட்ச் இல்லை, இந்த மேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லாங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் மேக்ஸிமம் வந்து கிராஸ் ஃபயரில் வந்து ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ண பாருங்க. மேக்ஸிமம் ஒரு இதுக்குள்ளே போகாதீங்க, கிராஸ் ஃபயருக்குள்ளே போகாதீங்க. ஸோ பொறுத்தவரையும் கிராஸ் ஃபயருக்குள்ளே போகாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு நீங்கள் அடுத்து மாட்டிக்கூடாது. மாட்டிக்காமல் அடிக்கணும்னா நீங்கள் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் மெயினான விஷயம் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆஃபில் வச்சுக்கோங்க. இதை பாருங்களேன், நோட்டிஃபிகேஷன் வந்துனே இது பாருங்க. இதுதான் எனக்கு கடுப்பாவுமே. நோட்டிஃபிகேஷன் பாட்டு வந்துனே இருக்கும். தடுமாறி எனிமையை அடிச்சிட்டு இருப்பேனா, அப்படியே நோட்டிஃபிகேஷன் உள்ள போயிடும். சரி, ரைட் ராப்பில் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே. சரியா? மேக்ஸிமம் வந்து இப்போ நீங்கள் ஸ்குவாடாக புஷ் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணுற தப்பே இதான். 4 பேருமே வந்து எனிமி இருக்கிற இடத்துல இறங்குவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒருத்தரை வந்து ஜோன் சர்வே பண்ண விடுங்க. சரியா? ஒருத்தரை வந்து நீங்கள் ஜோன் சர்வே பண்ண விடுங்க. எனிமி இறங்காத இடத்துல நீங்கள் எங்கன்னா போய் இறங்கிக்கூட அப்படின்றங்க. மீதி 3 பேர் கில் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
இப்போ நீங்கள் வந்து கில்லெலாம் இங்கே அடிக்கிறீங்க சரிங்களா, 3 பேர் கில் அடிக்கிறீங்க, உங்களால் போதுமான்ற ஒரு கில் அடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த இப்போ ஒருத்தர் வந்து பேக்கப் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அவர்கிட்டேருந்து நீங்கள் காயின் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை போயிட்டு அங்கே அட்டாக் ஆட சொல்லுங்கள். அட்டாக் ஆடி அங்கே வந்து பூயா அடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே கம்பல்சரி பூயா போட வந்து ட்ரை பண்ணுங்கள் சரியா. டாப் அதான் பொசிஷன் வந்தாச்சு, எதுக்கு இனிமே அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. அட்டாக் ஆட சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பொறுமையாக நின்று ஆடுங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து மேட்சை வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜோன் டு ஜோன் மூவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சென்ட்ரல் ஜோன் வந்து ரெஃபினரி சரியா, ரெஃபினரியில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த சைடு எங்கேயே இறங்கிட்டேன், அது பேர் இந்த மேப் பேர்லான்னு தெரியாது, ஏதோ ஒரு சரியா ஜோன் வந்து எங்கேயோ இருக்குது. கரெக்டாக ஜோன் டு ஜோன் மூவ் பண்ணணும்னா அது உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ அங்கே ஒரு ஜோன் வந்து ஸ்டிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஜோன் கூடயே நீங்கள் வரணும் சரியா. ஜோன் கூடயே வாங்க, அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே டைமிங் சர்வே டைம் அங்கே எக்ஸ்ட்ரா வரும். ஸோ எனிமியும் இருக்க மாட்டா, உங்களுக்கு சர்வே டைமிங்கும் அங்கே எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோன் பொறுத்தவரையும் வால் பிரேக்கிங். ஸோ இப்போ வந்து அலை வந்து 11 பேர் தான் இருக்காங்க. அந்த 11 பேரில் ஒருத்தர் நான் 10 பேர் பேலன்ஸ் இருக்கானுங்க. நான் ஒரு 5 கில் போட்டேன். ஸோ என்கிட்ட எங்கள் ஏஆர்எம் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோ வாழை வந்து உடைக்க முடியுமோ அங்கே எனிமிக்கு வந்து அங்கே பயத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பயத்தை தான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ வால் பிரேக்கிங் வந்து இதுதான். ஸோ வந்து வாலை வந்து பிரேக் பண்ணுங்கள், அவனை வந்து அங்கே வந்து பயத்திலே வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எனிமியை வந்து அங்கே பயத்தில் வச்சுக்கோங்க சரியா. எனிமி வந்து பயந்துட்டே இருக்கணும், ஐயோ இவன் வந்து அங்கே ரஷ் பண்ணி ஆடுறான் போலயே, இவன் கிட்ட போனால் நான் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனிமி வந்து அங்கே பயத்திலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூயா இன் எவ்ரி மேட்ச். ஸோ மேக்ஸிமம் கம்பல்சரி பூயா வந்து எல்லா மேட்ச்லையுமே அங்கே அடிக்க ட்ரை பண்ணுங்க சரியா. இப்போ வந்து ஒரு மேட்ச் நீங்கள் வந்து பூயா அடிச்சிட்டிங்க, பூயா ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணணும் ஆடுங்க. அப்போ நான் மட்டும்தான் உங்களால் வந்து பூயா வந்து மெயின்டைன் அடிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொருத்தருங்க என்னைய ஃபுல்லாக சுற்றி இங்கே எனிமி இருக்கானுங்க சரியா. நான் பயப்படவே இல்லை, இந்த மேட்ச் நான் வந்து பயப்படல, கான்ஃபிடென்ட்டாக ஆனேன். என்னைய சுற்றி ஃபுல்லாக எனிமி இருக்கானுங்க, எந்த சைடு திரும்பினாலும் எனிமி. ஆனால் நான் தான் சென்டரில் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்படிலாம் மாட்டிக்காதீங்க, சென்டரில் எப்பயுமே ஃபுல்லாக சுற்றி எனிமியா, அவ்வளோதான். நீங்கள் பேக் எடுத்து ஆடுங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து கவர் எடுத்து ஆடுங்க. இப்போ என்னை சுற்றி எனிமி, நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஆடிப்பேன், அவ்வளோதான். அவன் கிடக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே ஆடிட்டு கிடப்பேன். ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் வந்து அங்கே பண்ணாதீங்க சரியா. இப்போ நீங்கள் வந்து ஸ்குவாடாக போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து பேக்கப் வச்சுக்கோங்க. ஏடபிள்யூஎம் கம்பல்சரி ஒருத்தர் வந்து இங்கே வச்சிருக்கணும். ஸ்குவாடாக போகிறீங்கன்னா ஏடபிள்யூஎம்ன்றது கம்பல்சரி வந்து ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டபுள் ஏடபிள்யூஎம் வந்து உங்கள் டீமில் யாருனாச்சும் வந்து ஏடபிள்யூஎம் ஆடுவாங்கன்னா ஏடபிள்யூஎம் எடுத்து ஆட சொல்லுங்கள். அப்படி இல்லைனா வந்து இந்த க்ரோஸா எக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்பேக்கரு, ஸோ லாங் ரேஞ்சுக்கு வந்து பேக்கப் தர கண்ணை வந்து நீங்கள் வந்து அங்கே வச்சு சொல்லுங்கள். ஸோ ஒருத்தரை மட்டும், ஏன்னா வந்து 3 பேர் வந்து இங்கே ஒருத்தரை போட்டு அடிங்க சரியா. 3 பேர் வந்து அந்த ஸ்குவாடை போட்டு அடிங்க, ரஷ் அடிங்க சரியா. 3 பேர் வந்து ரஷ் அடிங்க. ஸோ வந்து ஒருத்தர் மட்டும் வந்து பேக்கப் தர சொல்லுங்க சரியா. அப்படின்றப்ப எதிரில் வந்து அங்கே ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுவானுங்க, ஐயோ இவனுங்க யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிடுவானுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நாங்களே வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஸ்குவாடாக இருக்கும்போது நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மட்டும்தான் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கம்பல்சரி நீங்கள் வந்து அங்கே பூயா வந்து வாங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ராப்ளம் தான் வந்து இன்னும் நான் பேலன்ஸ் வந்து சொல்ல. ஸோ மைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மேட்ச் போகிறீங்க சரிங்களா, ஸ்டார்டிங்லேயே இறங்கி செத்து போயிட்டீங்க. ஸோ அது வந்து மைனஸ் வந்து ஒரு 40 மைனஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ அதை ப்ளஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1 hour வந்து கேம் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த 40 ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து புஷ் பண்ண முடியாதோ அப்படிலாம் சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ ஈவன் நானே வந்து அப்படி தான் நினைப்பேன். எனக்கு மைனஸ் ஆயிடுச்சுனாலே அந்த இதுவே கடுப்பாயிடுவேன் நானு. அந்த பைத்தியம் பிடிக்கும், ஐயோ மைனஸ் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே, சைக்கோ மாதிரி ஆயிடுவேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் என்ன இதுக்குடா புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நானே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அந்த மைண்ட் செட்டிங் நீங்கள் யாரும் வராதிங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து மைனஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் சரியா. இப்போ எவ்வளோதான் ப்ரோ பிளேயராக இருந்தாலும் மைனஸ்ன்றது இந்த மேட்ச் கம்பல்சரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மனசை தளர விடாமல் ஆடணும் சரியா. அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து புஷ் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிடுறீங்களோ என்னோட ஆல் த பெஸ்ட் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மைனஸ் ப்ராப்ளத்தை தட்டி விடுங்க. மைனஸ்ன்றது எல்லாருக்குமே வரதான் செய்யும் சரியா. அதையும் தாண்டி நம்ம வந்து எப்படி வந்து பூயா அடிப்போம் அப்படின்றத வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகலாம், ஈஸியாக போகலாம். ஆனால் கிராண்ட் மாஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் எப்போ கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில் மட்டும்தான் வந்து கிராண்ட் மாஸ்டர்ன்றதுலாம் ஒரு கஷ்டம். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் யார் வேணாலும் போகலாம், ஏன் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் அப்படின்ற மாதிரி எல்லாம். ஸோ எல்லாருமே வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து போயிடலாம் சரியா. ஸோ 10,000 பேர், அந்த 10,000 பேர் நம்மளும் ஒருத்தராக இருப்போமே, அவ்வளோதான் சரியா. அவ்வளோதான் ஈஸியாக. இங்கே பாருங்களேன், நான் ஒரு டவுன் ஒன்று எடுத்துருவேன். ஆடா யாரா நீ தற்குறி அப்படின்ற மாதிரி அசிங்கமாக கேள்வி கேட்டுருவேன். பாருங்களேன், இப்போ கஷ்டப்பட்டு நானும் வந்து ஒரு 9 கிலோ 10 கிலோ போட்டா அப்படியே சரி ஓகே பூயா தட்டலான்னு பார்த்துறேன். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. எங்கே தாண்டா வரீங்க நீங்களா, போங்கடா டே. நானே ஏதோ ஒரு மேட்ச் தான் ஆடுவேன், அதையும் வந்து கெடுத்து விட்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இவனை வந்து ஓப்பன்
நான் சொல்ல வரேன்ட்டேன், இந்த டிப்ஸ் வந்து ஓப்பன்ல வந்து எப்பவுமே ஆடாதீங்க சரியா. நான் வந்து நக்கல் எடுத்து போயிட்டு அங்க வந்து ஓப்பன்ல ஆடிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து ஓப்பன்ல வந்து தயவு செஞ்சு ஆடாதீங்க. சரி ஓகே, இன்னும் ஒருத்தன் தான்டா இருக்கான், அந்த நக்கல்ல தான் வந்து நானே விளையாடிட்டு இருப்பேன். அப்படிலாம் நீங்க யாரும் விளையாடாதீங்க சரியா. உன்னால அடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுனா நீ விளையாடு, அப்படின்னா விட்டுரு, அவ்வளவுதான். சரி ஓகே, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், க்ரோஸா எக்ஸ் வச்சிருக்கோம், MP40 வச்சிருக்கோம், நம்மளுக்குன்னா பயம், அவ்வளவுதான். நம்ம தான்டா இங்க ஒரு பிளேயரே அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறேன். பாருங்களேன் சரியா, இங்க ஒரு 30 அவ்வளவுதான். வெளியே வாடா வெளியே வாடா வெளியே வாடா. இப்போ அவனுக்கு வந்து ஆப்போனன்ட் அங்க வந்து பயந்துட்டான் சரியா. ஆப்போனன்ட் வந்து அங்க பயந்துட்டான், அதனால தான் அவன் கவர் எடுத்தாடுறான். அதையும் வந்து அவன் வந்து அங்க உசாரா இருந்தான்னு வச்சுங்களா, அவள் தான் நான் செத்து போயிட்டு இருப்பேன். சரி ஓகே, இந்த மேட்ச் வந்து தரமா ஒரு 10 கிலோ போட்டு போய் அடிச்சாச்சு. சரி ஓகே கைஸ், நீங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்றீங்கன்னா என்னோட ஆல் தி பெஸ்ட் தெரிவித்துக் கொள்கிறேன். டாடா.